வணக்கம். நான் உங்கள் விமலா பேசுகிறேன். தமிழே என் தாய்மொழி. இன்றைக்கி நம்ம என்னது பார்க்க போகிறோம் அப்படின்னா, சொல்லுக்குள் சொல் விளையாட்டு. ஒரு பெரிய சொல் கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் இருந்து எவ்வளவு சொற்கள் அந்த கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகளில் இருந்து எடுக்கக்கூடிய எழுத்துக்களை வச்சு தான் புதிய சொற்கள் உருவாக்கணும். அதுதான் சொல்லுக்குள் சொல் விளையாட்டு. முதல் வார்த்தை புகை வண்டி. இப்போ எவ்வளோ பெரிய வார்த்தை கொடுத்துருந்தாலும் அதை என்ன செய்யணும், முதல்ல ரெண்டாக பிரிக்கிறதுக்கு படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதிலேருந்து மற்ற எழுத்துக்கள்லேருந்து எத்தனை வார்த்தைகள் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ புகை வண்டி அப்படின்னு கொடுத்துருக்குது. அது எப்படின்னா புகை வண்டி, கை, வகை, புடி, வடி, கை வண்டி. இதை தவிர வேறு ஏதாவது சொற்கள் உங்களுக்கு வருதா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அடுத்த வார்த்தை கவிதை பாட்டு. இப்போ இதை ரெண்டாக பிரிச்சோன்னா என்ன வரும்? கவிதை, பாட்டு, கதை, பாடு, பாப்பா, பாதை, விதை, விடு, கட்டு, பாவி. நிறைய வார்த்தைகள் வந்திருக்குது இந்த கவிதை பாட்டு அப்படிங்கிறக்கூடிய பெரிய சொல்லிலிருந்து. அடுத்த வார்த்தை பருத்தி ஆடைகள். இப்போ இதை பிரிச்சோன்னா எப்படி வரும்? பருத்தி ஒன்று, ஆடைகள், படை, கடை, ஆதி, கரு, பரு, இத்தனை வார்த்தைகள் வருது. அடுத்தது பழங்கால தமிழர். பழங்கால தமிழர், தமிழர், காலர், கார், பழங்கால அப்படிங்கக்கூடிய வார்த்தைகள் மட்டும்தான் வருது. அடுத்த வார்த்தை தொலைக்காட்சி. தொலை, காட்சி, காலை, சிலை, காசி. தமிழ் விடு தூது. இது ஒரு பெரிய வார்த்தை. அதிலிருந்து எத்தனை வார்த்தைகள் வருதுன்னு பார்க்கலாம். தமிழ், விடு, தூது, தடு, துமிழ். எட்டுக்கால் பூச்சி. எட்டு கால் பூச்சி, பூட்டு, காட்டு, காடு, எடு, சிட்டு, எச்சில், காசி. நிறைய வார்த்தைகள் வந்திருக்குது. நன்றி. மேலும் வீடியோக்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம்.